சிஎம் டிராஃபி நாளோட பதிவு நாளைக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுன்றத இந்த பதிவுல சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. காலையில ஏஞ்சோன்னு வழக்கம் போல முஸ்லியை சாப்பிட்டு ட்ரைனிங்க்கு தேவையான ஜெஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு காலேஜ் கிளம்பிட்டேன். நான் ஒரு 1.5 வாரமா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அது என்னன்னா இந்த வளர்ந்தவன விட பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி போறது. அப்படி இப்படி பிளான் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். ஆனா அங்க போய் பார்த்த தான் தெரிஞ்சது தலைவன் பஸ் ஸ்டாண்டுக்கே வரல, நேரா காலேஜுக்கு போயிட்டான். இப்பெல்லாம் மதியம் சாப்பிடும்போது ரெகுலரா இவருதான்ப்பா கேமராங்கெல்லாம் செட் பண்றது. நான் மட்டும் சிஎம் டிராஃபி பண்ணல, நம்ம நண்பர் வளர்ந்தவரும் பூப்பந்து விளையாட்டு பண்றாப்ல. அதை பத்தி அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே ஈவினிங் ட்ரைனிங் வந்துட்டேன். சரி போறதுக்கு முன்னாடி ஒரு டீயை போட்டு போமென்ட்டு தான் வந்தேன். சிம்பிளி வேஸ்ட். நாளைக்கு ஈவென்ட்ன்றதால நீ பெருசா எந்த ட்ரைனிங்குமே இல்ல. லைட்டா பால வச்சு டச் போட்டு ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்றதா இன்னைக்கான பிளான். கிரவுண்டுக்கு போயிட்டு பால வச்சு டச் போட்டு இருக்கும்போது நம்மளால கிரிட்டு கவுசிக்கு வந்துட்டாப்ல. பாவம் தலைவன் எக்ஸாம்லாம் வச்சு கொள்றாங்களாம். அதனாலே ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்ட்டு ரொம்ப சோகமா இருக்காப்ல. ஓகே ஃபைனலி தான் முக்கியமான நேரம். கடைசி சில வாரங்கள்ல ட்ரைனிங் நல்லாவே போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்றோமோ அந்த அளவுக்கு ரெக்கவரி முக்கியம். அதே மாதிரி நாளைக்கு மேட்ச்ன்றதால இந்த கன்னு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கிற மாதிரி இருந்ததோ அங்கெல்லாம் இந்த கன்னை வச்சு ரொம்ப நல்ல ரிலீஃப் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபீல் எனக்கு நடக்கும்போது தான் தெரிஞ்சது. கூடிய விரைவில் இந்த கன்னை வாங்குறோம். பஸ் ஸ்டாண்ட்ல சுண்டலே மலாட்டான்லாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காருங்க. நம்மள இந்த ஸ்போர்ட்ஸ் ஓடியில பார்த்தாலே போதும், மத்தவங்களுக்கு தரதை விட எக்ஸ்ட்ராவே போட்டு தருவாரு. அவர்கிட்ட வாங்கிட்டு அப்படி எங்க நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.